யாகேல் அப்படின்ற ஒரு பெண்ணை பத்தி நம்ம பார்க்க போறோம். இவங்களுக்கு ஒரு அடையாளமாக, அதாவது இந்த யாகேல் அப்படின்ற அந்த பெண்ணுக்கு ஒரு அடையாளமாக சொல்லப்பட்ட வசனம் என்ன அப்படின்னா, ஸ்திரீகளுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் அப்படின்னு சொல்லி. இந்த ஸ்திரீகளுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள்ன்றது புதிய ஏற்பாட்டுல நம்ம பார்த்திருக்கோம். நம்ம இயேசுப்பாவை பெற்றெடுத்த மரியாளை வாழ்த்தும் பொழுது என்ன சொல்றாங்க, இவங்க எப்படிப்பட்டவங்க, ஸ்திரீகளுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள். பழைய ஏற்பாட்டின் காலத்துல இந்த யாகேலுக்கு அப்படிப்பட்ட ஒரு நாமம் கொடுக்கப்படுது. நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் வாசிக்கும் பொழுது இவங்களை பற்றின குறிப்புகள் இருக்குது. அதுல 24ஆம் வசனம் இப்படியாக சொல்கிறது, ஸ்திரீகளுக்குள்ளே கேனானியனான ஏபேரின் மனைவியாகிய யாகேல் ஆசீர்வதிக்கப்பட்டவள், கூடாரத்தில் வாசமாய் இருக்கிற ஸ்திரீகளுக்குள்ளே அவள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் அப்படின்னு சொல்லி. ஆசீர்வதிக்கப்பட்டவளே அப்படின்னு சொன்னா எப்படிப்பட்ட ஒரு வார்த்தை. அவங்க ரொம்ப ஆசீர்வதிக்கப்பட்டவங்களாம். ஆனா அவங்க எங்க இருந்தாங்களாம், கூடாரத்துக்குள்ளதான் இருந்தாங்களாம். அதாவது ஒரு கணவனுக்கு ஒரு மனைவியாக மாத்திரம் இருந்திருக்கிறாங்க. அவங்களுடைய கணவனின் பெயர் தான் ஏபேர். அவர் எந்த நாட்டை சேர்ந்தவர், கேனான் அப்படின்ற, கேனியனான அப்படின்னா, கேனியன் அப்படின்றது அந்த நாட்டுடைய பெயராக இருந்திருக்கணும், அந்த பட்டணத்துடைய பெயராக இருந்திருக்கணும். கேனியனான அந்த ஏபேரின் மனைவி யாரு, அந்த யாகேல் அப்படின்ற அந்த ஸ்திரீ. அவங்கள குறிச்சுதான் நம்ம இன்று கொஞ்சம் தியானிக்க போகிறோம். தீர்க்கதரிசிகளின் காலங்கள் தான் அது. நியாயாதிபதிகளாக தீர்க்கதரிசிகள் அந்த காலத்துல என்ன பண்ணிட்டு இருந்தாங்க, இஸ்ரவேலின் ஜனங்களை நியாயம் தீர்த்து கொண்டு இருந்தாங்க. ஏன்னா எப்பயுமே இஸ்ரவேலின் ஜனங்கள் என்ன செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க, வழுகி போகிற மனது உடையவராக இருப்பாங்க. எப்பையும் தேவனை விட்டு தூரே போவாங்க, மறுபடியுமாக என்ன செய்வாங்க, தேவனை தேடி வருவாங்க. யாராவது ஒருத்தர் அவங்களுக்கு என்ன செஞ்சுக்கிட்டே இருக்கணும், ஆண்டவரை பத்தி சொல்லி கொடுத்துக்கிட்டே இருக்கணும், அவங்கள கண்டிச்சுக்கிட்டே இருக்கணும், அவங்களுடைய வழிகளை மாற்றிக்கொண்டே இருக்கணும். இது எப்பவும் நடந்துகிட்டே இருக்கும். அப்படித்தான் அந்த காலகட்டத்திலையும் கூட இஸ்ரவேலின் ஜனங்களை நியாயம் தீர்க்கும் வண்ணமாக ஏகோத் அப்படின்ற ஒரு தீர்க்கதரிசி இருந்தாரு. அந்த ஏகோத் தீர்க்கதரிசி இறந்த பிறகு தெபோரால் அப்படின்ற ஒரு நல்ல தீர்க்கதரிசி வந்தாங்க. தெபோராலை பத்தி நமக்கு நிறைய தெரியும் இல்லையா. அவங்க எப்படிப்பட்டவங்களா இருந்தாங்க, ஒரு கணவனுக்கு மனைவியாக இருந்த பொழுதிலும், அவங்க குடும்பத்துல ஒரு ஸ்திரியாக இருந்த பொழுதிலும், அவங்க நியாயாதிபதியாக, அதாவது தீர்க்கதரிசியாக அவர்கள் உலாவி வந்தார்கள். அவங்க இருந்த வீட்டுக்கு பக்கத்துல இருந்த பேரிச்சம்பழம் மரத்துக்கு கீழே உட்கார்ந்துருப்பாங்களாம். இஸ்ரவேலின் ஜனங்கள் எப்பொழுது என்ன செஞ்சுட்டே வருவாங்க, அவங்கள்ட்ட நியாயம் கேட்கும் வண்ணமாக, அதாவது குடும்பத்துல ஏதோ பிரச்சனை, அந்த இடத்துல ஏதோ பிரச்சனை அப்படின்னா அதுக்கு நியாயம் கேட்கும் வண்ணமாக எங்கதான் வந்து நிப்பாங்களாம், தெபோராள்கிட்ட நிப்பாங்களாம். அப்ப அந்த தெபோராள் என்ன செய்வாங்களாம், என்ன நியாயமோ என்ன நீதியோ அதை அவங்களுக்கு சொல்லி கொடுத்து அவங்களுடைய அந்த பிரச்சனைகளை தீர்த்து வைக்கும் வண்ணமாக நியாயாதிபதியாக தேவன் தெபோராளை நியமித்திருந்தார். அப்படி தெபோராளை நியமித்திருந்த அந்த காலகட்டங்கள்ல தான் என்ன நடக்குது அப்படின்னா, இஸ்ரவேலின் ஜனங்கள் தேவனை மறந்து மறுபடியுமாக வழி விலகி போன அந்த காலகட்டத்துல, தெபோராள் வழி நடத்தி கொண்டிருந்த அந்த காலகட்டத்துல ஆண்டவருடைய கோபத்திற்கு ஆளான இந்த இஸ்ரவேலின் ஜனங்களை ஆண்டவர் எங்க ஒப்பு கொடுக்கிறார் அப்படின்னா, வேறு ஒரு நாட்டிற்கு, அதாவது தேவனை அறியாத ஒரு நாட்டிற்கு ஒப்பு கொடுக்கிறார். அங்க என்ன நடக்குது, அப்ப போர் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் ஏற்படும். இஸ்ரவேலின் ஜனங்களின் மேல பக்கத்து நாட்டுக்காரவங்க என்ன செய்யறாங்க, போர் தொடுத்து வர்றாங்க. ஏன் இது நடக்குது, ஏன்னா ஆண்டவருடைய கோபம் அப்படியாக வெளிப்படுது. ஆண்டவர் என்ன செய்யறாரு, நீ என் பேச்ச கேட்கல, இப்ப இரு, உன் மேல இவங்கள போர் செய்யறதுக்கு நான் அனுமதிக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் அனுமதித்து நிமித்தமாக இஸ்ரவேலின் ஜனங்களை ஆண்டவர் ஒப்பு கொடுக்கிறார். யார்கிட்ட அப்படின்னா, கானானிய அரசன்ட்ட ஒப்பு கொடுக்கிறார். ஒரு கானானிய அரசன்ட்ட ஒப்பு கொடுக்கிறார். அந்த அரசனுடைய பெயர் யாபு. யாபின் இடத்துல என்ன செய்யறாங்க, ஆண்டவர் ஒப்பு கொடுக்கிறார். அதாவது இப்ப போர் தொடுத்து வரப்போறாங்க. யார் மேல, இஸ்ரவேலின் தேசத்தின் மேல. இந்த தெபோராளுக்கு இது வெளிப்படுது. தெபோராளுக்கு ஆண்டவர் வெளிப்படுத்துறாரு. ஆண்டவர் தீர்க்க தரிசனமாக தெபோராளுக்கு சொல்லி, ஆண்டவர் தெபோராள் இடத்துல சொன்ன பிறகு என்ன நடந்திருக்கும்னு நான் யோசிக்கிறேன் அப்படின்னா, தெபோராள்
இப்படிப்பட்ட ஒரு போர் நடக்க கூடாதுன்ட்டோ அல்லது இஸ்ரவேலின் ஜனங்கள் சாக கூடாதுன்ட்டோ என்ன செஞ்சிருப்பாங்க? ஆண்டவரிடத்துல ஜெபித்திருப்பாங்க நிச்சயமாக. அப்ப ஆண்டவர் என்ன செய்றாரு? நான் ஒரு மனுஷனை உனக்கு காண்பிக்கிறேன். அவங்கள் மூலமாக இந்த போரை சந்திக்கிறதற்கு அவரை அனுப்பி வை அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். அந்த மனுஷனுடைய பெயர் தான் பாராக். பாராக் என்ற மனுஷனை தெபோராளுக்கு என்ன செய்யறாங்க? ஆண்டவர் காண்பித்து கொடுக்கிறார். பாராக்கை கூப்பிட்டு ஆண்டவர் தெபோரால் என்ன செய்யறாங்க? ஆண்டவரோட நாமத்தினால பேசுறாங்க. யார்கிட்ட? பாராக்கிட்ட. இந்த பாராக் என்ற மனுஷனுக்கு ஒரு அடையாளம் கொடுக்கப்படுது. அவங்க யாரு அப்படின்னா கேதேஸ் அப்படின்ற ஊரை சேர்ந்தவங்க. அவங்களுடைய ஊர் பேரு கேதேஸ். நப்தலி வம்சத்தை சேர்ந்தவங்க. தான் நப்தலி அப்படின்னு அந்த வம்சங்கள் இருக்கு இல்லையா, அந்த வம்சத்தை சேர்ந்தவர் தான் அவரு. அபினோ அப்படின்றது தான் அவங்க அப்பாவோட பேர். அபினோ. அபினோவுடைய மகன் நப்தலி வம்சத்தை சேர்ந்தவன் கேதேஸ் ஊர்ல இருந்த அந்த பாராக்கை என்ன செய்யறாங்க? அவங்க கூப்பிடுறாங்க, பேசுறாங்க. நீ என்ன செய்ய போறப்பா? இப்ப அந்த ராஜாவுக்கு எதிராக போர் செய்ய போறேன்னு சொல்றாங்க. பாராக் உடனே ஒப்புக்கொண்டாரா? இல்ல. பாராக்குக்கு துணையாக ஒரு 10,000 பேர் இருக்கிறாங்க. ஆனா அந்த யாபுன்ற அந்த கானானிய அந்த அரசன் இருக்காருல்ல, அவர்கிட்ட யார் இருக்கிறாங்க அப்படின்னா செசரா அப்படின்ற ஒரு பெரிய ஒரு தளபதி இருக்கிறார். அந்த செசரான்ற தளபதியை பார்த்தாலே எல்லாரும் நடுங்குவாங்க. செசராவை வைத்திருப்பதனாலதான் யாபுக்கு ஒரு பெரிய ஒரு தைரியம். செசரா இருக்கிறான், நம்ம நாட்டை ஜெயிச்சு கொடுத்துருவான் அப்படின்னு சொல்லி செசராவை தான் முன் வைத்து அந்த யாபுன்ற அரசன் என்ன செய்யறாரு? இஸ்ரவேலின் தேசத்தின் மேல போர் தொடுக்க போறார். செசராவிடத்துல என்ன இருந்துச்சுன்னா 900 ரதங்கள் இருந்ததாம், இரும்பு ரதங்கள் இருந்ததாம். அப்படின்னா அவர் எவ்வளவு பெரிய தளபதியா இருந்திருக்கணும். அவ்வளோ ரதங்களையும் கொண்டுகிட்டு தான் என்ன செய்வாராம்? ஒரு போருக்கு போவாராம். அங்க போய் போர் செய்வாராம். அவங்கள என்ன செய்வாரு? வீழ்த்திட்டு வந்துருவாரு. அப்படித்தான் இஸ்ரவேல் தேசம் மேல வரப்போறாரு அப்படின்றத தெரிஞ்சு பாராக்கை ஒரு 10,000 ஆட்களோடு என்ன செய்யறாங்க? இந்த அம்மா போய் போர் புரிஞ்சுட்டு வா, நீ என்ன செய்ய போற? அவரோட நீ சண்டையிட்டு நம்ம ஜெயிச்சுட்டு வர போறோம் வா அப்படின்னு கூப்பிடுறாங்க. அப்ப பாராக் என்ன சொல்றாரு? தெபோராளை பார்த்து, நான் தனியா போக மாட்டேன், நீ எங்க கூட வந்தேன்னா நான் என்ன பண்ணுவேன்? கண்டிப்பா நான் அந்த போர்ல ஜெயிச்சுட்டு வந்துருவேன். அதனால தீர்க்கதரிசியான நீங்க என் கூட வரணும்னு கூப்பிடுறாங்க. தெபோராள் சொல்றாங்க, என்னைய கூட்டிட்டு போ, நான் கண்டிப்பா நான் வரேன் உங்க கூட. ஆனா ஒரு பெண்ணின் மூலமாக ஜெயித்ததாகத்தான் இந்த போர் முடியும் அப்படின்னு ஒரு தீர்க்க தரிசனமும் சொல்லி இவங்களை என்ன செய்யறாங்க? பாராக்கை அழைத்து கொண்டு எங்க போறாங்க? அந்த கானானியரான அந்த செசராவிட்ட போர் புரியறதற்காக ஆரம்பிக்கிறாங்க. அங்க அவங்க போற இடம் என்னன்னா தாபோர் அப்படின்ற ஒரு மலை. தாபோர் அப்படின்ற ஒரு மலையில போய் என்ன செய்ய போறாங்க? போர் செய்ய போறாங்க. அங்க உள்ள ஒரு பள்ளத்தாக்குல தான் எல்லாரும் என்ன செய்வாங்க? ஒன்று கூடி சண்டையிடுவாங்க. அங்க போயாச்சு. இப்ப 10,000 பேரும் போய் இறங்கியாச்சு. 900 ரதங்களும் இவங்கள்ட்ட இருந்த 10,000 பேரும் மோதிக்கொள்கிறார்கள். சண்டை பயங்கரமா இருக்கு. ஆனா யாருடைய ஜனங்கள் தான் நிச்சயமா ஜெயிப்பாங்க? ஆண்டவருடைய ஜனங்கள் தான் நிச்சயமா ஜெயிப்பாங்க. சண்டை இருக்கிற நேரத்துல சிசரா என்ன செய்யறாரு அப்படின்னா தன்னுடைய ரதத்தை விட்டு இறங்கி கால்நடையாவே ஓடுறாரு. ஏன்னா உயிர் தப்பி கொள்ளுவோன்னு நினைச்சு என்ன செய்யறாரு? பயந்து என்ன செய்யறாரு? ஓடுறாரு. சிசரா ஓடுறத பார்த்துட்டு இந்த பாராக் அவர் என்ன செய்யறாருன்னா பின்தொடர்ந்து போறாரு. நம்ம எப்படியா அந்த சிசராவை இப்ப நம்ம கொண்டு போட்டாதான் நிச்சயமா நம்ம போர்ல ஜெயிச்சதா இருக்கும். அதனால சிசராவை பின்தொடர்ந்து போவோன்னு பின்தொடர்ந்து வர்றாரு. இப்ப இந்த பாராக்கு பின்தொடர்ந்து வர்றதை பார்த்துட்டு சிசரா என்ன செய்யறாரு? ரொம்ப வேகமா போயிருந்திருப்பாரு இல்லையா? அவர் போன இடத்துலதான் அவர் யார சந்திக்கிறாருன்னா இந்த யாகேல் அப்படின்ற அந்த பெண்ணை சந்திக்கிறார். அந்த யாகேல்ன்ற பெண் ஒரு கூடாரவாசின்னு நம்ம வாசித்தோம் இல்லையா? அப்படி அவங்க ஒரு கூடாரத்துல அவங்க என்ன செஞ்சுட்டு இருக்கிறாங்க? தங்கி இருக்கிறாங்க. சிசராவை பார்த்த உடனே யாகேலுக்கு என்ன புரிஞ்சிருச்சு? ஆகா, இவர் தான் போர்ல தளபதின்றது புரிஞ்சிருச்சு. இவருங்க என்ன செய்யறாங்க? அவரை ரிசீவ் பண்றாங்க. வாங்க உள்ள வாங்க அப்படின்னு சொல்லி அந்த கூடாரத்துக்குள்ள கூப்பிடுறாங்க. அப்ப சிசரா உடனே கொஞ்சம் தயங்குறாரு. நீ யாருமா அப்படின்ற மாதிரி யோசிச்சிருப்பாரு இல்லையா? அப்ப நீங்க வாங்க, நீங்க ரெஸ்ட் எடுங்க, நானும் கானானிய பெண் தான், வாங்கன்னு சொல்லி என்ன பண்றாரு? உள்ள கூப்பிடுறாங்க. உள்ள போய் என்ன செய்யறாரு? அவரு ரெஸ்ட் எடுக்கிறார். ஏன்னா அவருக்கு இப்ப ஒரு ரெஸ்ட் இடம் தேவைப்படுது. ஏன்னா தப்பி ஓடி வந்துகிட்டு இருக்கிறாரு இல்லையா?
இவர் படுத்த உடனே அந்த அம்மா என்ன செய்றாங்க, போர்வை எடுத்து போர்த்தி விடுறாங்க. அப்ப அவர் சொல்றாரு, எனக்கு கொஞ்சம் குடிக்கிறதுக்கு ஏதாவது தாகத்துக்கு தாம்மா அப்படின்னு கேட்கிறாரு. அந்த அம்மா பால் ஊற்றி வந்து கொண்டு வந்து குடுக்குறாங்க. அந்த பாலையும் குடித்த பிறகு மறுபடியும் போர்வையை போற்றி தூங்க வைக்கிறாங்க. அயர்ந்த நித்திரையில தூங்கிட்டு இருக்கிறாரு. தூங்கிட்டு இருக்கிறப்ப இந்த யாகேல் அப்படின்ற அந்த ஸ்திரீ என்ன செய்றாங்க, அவங்களுடைய கூடாரத்துல அடிக்கப்பட்டிருந்த ஆணிய உருவி எடுத்து கொண்டு போய் என்ன செய்றாங்க, அவருடைய தலை நெற்றியிலே வைத்து என்ன பண்ணிடுறாங்க, ஒரு சுத்தியல் எடுத்து அடிச்சு அந்த இடத்திலே அவரை கொன்றுறாங்க. ஒரு செசராவை ஒரு பெண் வீழ்த்தி விட்டார். அந்த இடத்துல ரத்தமா சிதறி அவர் என்ன பண்ணியிருந்திருப்பாரு, மரித்து போயிருந்திருப்பார். இதுக்கு அடுத்துதான் பாராக் அந்த வழியாக வருகிறாரு. பாராக்கை யாகேல் சந்திக்கிறாங்க. யாகேல் என்ன இங்க வர்றீங்கன்னு கேக்குறாங்க. சொல்றாரு அவரு அப்ப, பாராக் நான் செசராவை தேடி வருகிறேன். செசராவா, இந்த கூடாரத்துக்குள்ள கிடக்குறான் பாருங்க அவன் தானான்னு கேட்டிருப்பாங்க இல்ல. உள்ள போய் பார்த்தா அவர் என்ன செஞ்சு கிடக்குறாரு, ரத்த வெள்ளத்துல செத்து கிடக்குறாரு. யாரால வீழ்த்தப்பட்டாங்க இப்ப, ஒரு பெண்ணால, யாகேல்ன்ற ஒரு ஸ்திரீயினால அந்த சிசரான்ற ஒரு தளபதி என்ன செஞ்சிட்டாரு, இறந்து போனார். யார் வெற்றி பெற்றாச்சு, கர்த்தருடைய ஜனம் வெற்றி ஆயிற்று. இஸ்ரவேலின் ஜனம் வெற்றி கொண்டது இல்லையா? இந்த போர் இன்றும் இருக்கிறதா, நம் வாழ்க்கையில இருக்குதா, நம் பூமியில இருக்குதா, நாம் வாழ்கிற இந்த நேரத்துல இருக்குதா? கண்டிப்பா இருக்குது இல்லையா? இப்பவும் நம்ம இப்படிப்பட்ட அந்நிய பிள்ளைங்களால, சத்துருக்களால, நம்மளை சுத்தி இருக்கிறவங்களால என்ன செஞ்சுட்டு தான் இருக்கிறோம், போர்களை சந்தித்து கொண்டுதான் இருக்கிறோம். ஆனா பெண்களான நாமும் சரி என்ன செய்யணும், நம்ம ஒரு யாகைகளை போல, ஒரு நல்ல ஒரு ஸ்திரீயை போல என்ன செய்யணும், கொஞ்சம் யோசிச்சு இந்த சத்துருவை எப்படி வீழ்த்துவது, இந்த பிரச்சனையை எப்படி சமாளிப்பது, இந்த இடத்திலிருந்து எப்படி நம்மளை தப்பித்துக் கொள்றது அப்படின்னு யோசிச்சு முடிவு பண்ணி ஒரு ஆணியை எடுத்து அவன் தலைமையில வைத்து அறைந்தது போல அந்த இடத்துல இருக்கிற நம்மளுடைய பிரச்சனைகளுக்கும் தீர்வையை யார் தான் கொண்டு வரணும், புத்திசாலியான ஸ்திரீயான நாம் கொண்டு வரணும்னு சொல்லி கர்த்தர் நாமத்தினாலே இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டிய காரியம் என்று நினைத்து நான் முடிக்கிறேன். ஆமென். அல்லேலூயா.